Hello viewers, welcome back to Kitchen Craft and Creation channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Frankie எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமோ மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போட போற வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். Frankie செய்யலாம் வாங்க. 100 கிராம் அளவு பன்னீர் எடுத்துக்கோங்க. அந்த பன்னீரை சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி போட்டுக்கோங்க. இந்த பன்னீர்ல 1 டேபிள்ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள் மற்றும் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் இந்த மசாலாலையே இந்த பன்னீர் நல்லா ஊறட்டும். அப்படியே வச்சிடுங்க. வேற ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து அதில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை சூடு பண்ணி அந்த சூடான எண்ணெயை இந்த கோதுமை மாவில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவு கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான், அதே போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உருண்டையாக கொண்டு வந்த பிறகு இதை 30 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. இந்த கடாயில் ஒரு துண்டு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகட்டும். வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நீல வாக்கில் பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயத்தை இந்த வெண்ணெயில் சேர்த்து நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஓரளவு வதங்கி அதனோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின குடைமிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த குடைமிளகாயையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த வதங்கின வெங்காயம் குடைமிளகாயோட 1 கப் அளவு தக்காளி விழுது சேர்த்துக்கோங்க. தக்காளி விழுது சேர்த்த பிறகு அது நல்லா சுண்டுற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. ஓரளவு நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் துண்டுகளையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வெங்காயத்தோட இந்த பன்னீர் துண்டுகளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் எல்லா இடத்துலையும் நல்லா படும்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவையை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம சப்பாத்தி செய்கிற மாதிரி மெலிசா நல்லா பெரிய வட்ட வடிவிலான சப்பாத்தி திரட்டிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை தவா வச்சு எண்ணெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த தவாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இது போல் 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி தான் பேஸ். இப்போ ஃப்ராங்கி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். இந்த சப்பாத்திக்கு மேலே 1 அல்லது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு க்ரீன் சட்னி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சட்னி இது எப்படி செய்யணும்னா, கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அந்த சட்னியை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சட்னி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் மசாலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வச்சுக்கோங்க. க்ரீன் சட்னி அதுக்கு மேலே பன்னீர் மசாலா வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த சப்பாத்தியை இது மேலே டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம்.
நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கிறது இது போல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக சின்னதாக ஒரு டூத்பிக் வச்சு இது போல் ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இது செகண்ட் மெத்தட். இப்போ உங்ககிட்ட க்ரீன் சட்னி இல்லைன்னா பரவாயில்ல, சப்பாத்தி மேலே கெச்சப் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் மசாலா வச்சுட்டு உங்ககிட்ட கிரேட்டட் சீஸ் இருந்தாலும் இதுக்கு மேலே போட்டு இது போல் டைட்டாக ரோல் பண்ணி பின் பண்ணிக்கலாம். அலுமினியம் ஃபாயில்லையோ இல்லை பட்டர் பேப்பர்லேயோ கோன் ஷேப்பில் செஞ்சு அதுக்குள்ளே இந்த ஃப்ராங்கியை வச்சு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், ஃப்ராங்கி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சூப்பரான ஃப்ராங்கியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் வர புது புது வீடியோஸை நீங்கள் பார்க்கணுமா? உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.